யாரோட பண்ணிருக்கலாம். அம்மாவா இந்த ரோல் நடிக்கணும்னு எனக்கு முக்கியமா ஆசைப்படுறீங்க? விஜய் சார், ஆ. அப்புறம் சூர்யா சார், கார்த்தி, அது மாதிரி எல்லாருடைய அம்மாவும் சிவகார்த்திகேயன். ஆக்சுவலி ரேவதி பாட்டிட்ட தான் சொல்லிட்டு இருந்தோம். இவங்க தான் பாட்டி அப்படின்ற மாதிரி எல்லா சீரியல் படங்கள்லயும் பாட்டியா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் எல்லா சீரியல் படங்கள்லயும் அம்மாவா நடிக்கணும்னு ஆசை. இப்போ ஹீரோயினா பண்ணும்போது கொஞ்சம் நல்ல இதுவாக பண்ணியாச்சு, சாஃப்ட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. இப்போ நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது செகண்ட் வரும்போது. அப்போ அவங்க பார்த்துட்டு நமக்கு ஓகே இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஓகே இது எனக்கு இப்போ செட் ஆயிடுச்சு. ஓகே. பட் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. அது மாதிரி காமெடி ரோலா பண்ணணும்னு ஆசை. என்ன இது வரைக்கும் வெளியில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா விஜயாவுக்கு அப்படின்னு. அப்போ நல்லவங்கன்ற இதில் தான் போயிட்டுருக்கு. குட்டி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி எனக்கு ஒரு காமெடி டச் இருக்கு இல்லைங்களா, அதனால அப்படி போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரீச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல சினிமால நீங்க எந்த வயசுல உள்ள வந்தீங்க மேம்? 12 இயர்ஸ் இருக்கும். 12 வயசுல. ஆமாம். நாகேஷ் சாருக்கு தத்து பெண்ணா ஒரு இதில் மூவியில் பண்ணேன். பட் அது ரிலீஸ் ஆகலை. ஓகே. அதுக்கப்புறம் தேவியின் திருவிளையாடல்னு சொல்லிட்டு மனோரமா ஆட்சியோடைய டாட்டராக பண்ணேன் ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ரீதேவி மேமை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ எங்கள் பெரியப்பா டேரக்டராக இருந்தார். அவர் கன்னடா மூவிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மூலயமா நான் சொன்னேன், பெரியப்பா ஐ வாண்ட் டு ஆக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு சங்கர் கணேஷ் சார் மியூசிக் டைரக்டர் தெரியும். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போ என்னென்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டுடியோவில் போய் வெயிட் பண்ணுவோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, மியூசிக் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு. அங்கே ரெக்கார்டிங்லாம் நடக்கும்போது வெயிட் பண்ணி அப்படி பார்த்து மலையாளம் சான்சஸும் கிடச்சிச்சு. ஸோ மலையாளம் சவுத் ஃபுல்லாவே கலக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா? எக்ஸப்ட் ஹிந்தி, இந்த 4 லாங்குவேஜ் சவுத் ஃபுல்லாவே. சூப்பர். ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து ஒரு பீக்ல இருந்தீங்கன்னு தான் சொல்லணும். ஆமாம். எனக்கு வந்து பார்க்குறப்போ நல்லி மேம்க்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு பார்க்குறப்ப, சின்ன வயசுல டிவியில பார்க்குறப்ப. வேற யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கிரேசியான ஃபேன் மூமெண்ட்னா அந்த டைம்ல எல்லாருக்கும் ரொம்ப அது அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாம் இல்லை. அதனால தான் கேட்குறேன், நேரில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? லெட்டர்ஸ் அப்படியே யார் கடவுளை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. நம்மளும் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேகசின்ஸ்லாம் அப்போல்லாம் மேகசின்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இல்லையா, அட்டைப்படம் அந்த மாதிரி. அப்புறம் பாம்பே டைங் கேலண்டர்ஸ், அதெல்லாம் தான் பப்ளிசிட்டி எங்களுக்கு. நேரில் பார்க்கும்போது இவங்கள நம்மளை பார்த்தா கொஞ்ச நேரம் அவங்க பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி சைன்லாம் வாங்கி ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி, அப்போ மொபைல்ஸும் கிடையாது அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். எனக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் நிறைய அமைஞ்சிருக்கு. எனக்கு ஆசைப்பட்ட ஆர்டிஸ்ட் நான் பார்க்கும்போது எடுக்க முடியாது. அப்படி கூட அந்த மாதிரி ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனா? சிவாஜி சார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் அது எனக்கு கிடைக்கல. என்கிட்ட மொபைல் இருந்திருந்தா நான் என் கையில் எடுத்திருப்பேன் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். ஓகே, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? சார் அவ்வளோ சொல்லலை, அது கொஞ்சம் காமெடி டச் இருக்குமா அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஐயா ஜாலியாக. அப்போ நம்ம நினச்சது கொஞ்சம் டச் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட அதிகம் பேச மாட்டோம் நாங்கள். ஓகே. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான், இல்லாட்டி நாங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிடும், அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஜாலியாகவும் இருப்பார். எப்போ அந்த கம்பேக் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா வந்தது? அதுதான், இப்போ நம்ம சும்மா தான் இருப்போம். அங்கே போயாச்சுன்னா வீட்டம்மான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் பையனை வளர்க்குறது அப்படி போயிட்டுருக்கோம். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னதான் கொஞ்சம் குண்டானாலும் அந்த ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்ணு போதும், கண்ணு போகிறோம். கண்ணு போகிறோம் நானே சொல்லி இல்லை, நான் தான் சொன்னேன், அதனால தப்பு. கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் மேம் ஆக்ட் பண்ணல, எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் இப்போ சீரியலில் வராங்க, மூவிஸ் வராங்க, நீங்களும் நடிக்கலாமே. அப்போ யோசிப்பேன், சரி பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம், வந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிச்சு, அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி நிற்காது, இந்த வண்டி நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டு. ஆமாம், எவ்வளோ நாளைக்கு என்னால் முடியும்.